1987ல் அர்னால்டு நடிப்பில் ரிலீஸ் ஆன முதல் பிரெடேட்டர் படம் காலத்தால் அழியாத சினிமா காவியமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பிரெடேட்டர்ஸ், பிரெடேட்டர் 2, ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர், அதுக்கப்புறம் 2018ல் ஒரு பிரெடேட்டர் படம் அப்படின்னு இஷ்டத்துக்கு எடுத்து சொதப்பி வச்சாங்க. அதுக்கப்புறமா 2022ல் மறுபடியும் தூசு தட்டி பிரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ யாருக்கும் அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனாலேயே ஃபஸ்ட்டு கம்மி பட்ஜெட்டில் ப்ரே அப்படின்னு ஒரு படம் பண்ணி ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ஹூலு OTTயில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிது. இந்த வருஷம் பிரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் அப்படின்னு ஒரு அனிமேட்டட் மூவியும் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் நல்லதாக இருந்தது. இந்த 2 ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ண டைரக்டர் டான் ட்ராஸ்டன்பெர்கோட டைரக்ஷனில் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்கள்லையும் பிரெடேட்டர்ஸ் வேறு கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக தான் காட்டியிருப்பாங்க. அந்த வேறு கிரகம் எது, பிரெடேட்டர்ஸோட பூர்வீகம், குலம், கோத்திரம், ஜாதகம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸோடு வந்திருக்காரு டைரக்டர் டான் ட்ராஸ்டன்பெர்க். படத்தோட ஆரம்பத்தில் பிரெடேட்டர்ஸ் வாழக்கூடிய ஒரு கிரகத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு குரூப் ஆஃப் பிரெடேட்டர்ஸ்க்கு தலைவனாக ஒரு பிரெடேட்டர் இருக்குது. அந்த தலைவன் பிரெடேட்டரோட மகன் தான் இந்த கதையோட ஹீரோ கேரக்டர், பேர் டெக். டெக் மற்ற பிரெடேட்டர்ஸ் மாதிரி இல்லாமல் உயரம் கம்மியாக ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால மற்ற பிரெடேட்டர்ஸ் கேலி பண்ணுறாங்க, ஒதுக்கி வச்சிடறாங்க. இது அந்த கூட்டத்துக்கு தலைவனாகவும் ஹீரோ பிரெடேட்டருக்கு அப்பாவாக இருக்கிற பிரெடேட்டருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. பிறந்தப்பயே அவனை போட்டு தள்ளியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிது. சரி, இப்போ மட்டும் என்ன, அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு மற்ற பிரெடேட்டர்ஸ்லாம் சேர்ந்து சொல்லும்போது இங்கே இருந்தால் நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு ஜென்னா அப்படிங்கிற ஒரு டெத் பிளானட்டுக்கு போகுது ஹீரோ பிரெடேட்டர். அங்கே ஏன் போகுது அப்படின்னா, அங்கே தான் பிரெடேட்டர்ஸே பார்த்து பயப்படுற அளவுக்கு கலிஸ்க் அப்படிங்கிற ஒரு பெரிய மிருகம் இருக்குது. அதை கொன்று அதோட தலையை எடுத்துகிட்டு போய் தன்னை அவமானப்படுத்தின கூட்டத்துக்கிட்டையும் அப்பா கிட்டேயும் காட்டினா நம்மளை மறுபடியும் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த டெத் பிளானட்டுக்கு வந்திருக்கு இந்த ஹீரோ கேரக்டர். பேருக்கேற்ற மாதிரியே அந்த டெத் பிளானட்டில் மரம், மட்டை, செடி, கொடியிலிருந்து பூச்சி, புழு, பறவை, விலங்கு எல்லாமே ரொம்ப அபாயகரமான உயிரினமாக இருக்குது. தனியாக இருக்கிற டெக்குக்கு துணையாக அந்த தீவில் ஒரு ஹியூமன் ஃபேஸ் சிந்தட்டிக் ரோபோட்டும் கிடைக்கிது. அதோட பேர் தியா. எங்கள் கூட்டத்தையும் இங்கே இருக்கிற கலிஸ்க் மிருகம் தான் அழிச்சிருச்சு, என்னையும் அடித்து என்னோடய பாதி உடம்பை அழிச்சிருச்சு, நான் என்னோடய சிஸ்டரை தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த தியா ரோபோட் சொல்லும். அந்த ரோபோட்டுக்கு இடுப்புக்கு கீழே கால்கள் எதுவுமே இருக்காது. என்னோடய சிஸ்டரை தேடி என்னால் போக முடியல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த பிளானட்டை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அந்த தியா ரோபோட் சொல்லுது. டெக்கும் வேறு வழி இல்லாமல் விக்ரமாதித்தன் வேதாளத்தை முதுகில் கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி தியாவை முதுகில் சுமந்துக்கிட்டு கலிஸ்கை தேடி போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கலிஸ்கை கொன்று டெக் தன்னோட அப்பா கிட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் பிரெடேட்டரை வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பிரெடேட்டர் தான் ஹீரோ. இந்த படத்தோட பலமே அந்த பிரெடேட்டர் வாழ்கிற கிரகமும் ஜென்னா அப்படின்ற டெத் பிளானட்டை இவங்க டீட்டெயிலிங் பண்ணி காமிச்சிருக்க விதமும் தான். கதையாக பார்த்தா இது அவதார் டியூன் படத்தோட ஃபார்முலா தான். அறிமுகமாக இல்லாத அபாயகரமான ஒரு கிரகத்திலையோ இல்லை ஒரு இடத்துலையோ எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படின்ற அதே கதை தான். இந்த படத்தை ரசிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், பிரெடேட்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான கிரியேச்சர் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்த படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போது அந்த மாதிரி ஒரு கிரியேச்சருக்கு வில்லனை செட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லாக அந்த வில்லன் கேரக்டரை காட்டணும். இங்கே மெயின் கேரக்டரான டெக்கு மற்ற பிரெடேட்டர்ஸ் மாதிரி இல்லாமல் வீக்கான கேரக்டராக காட்டுனதால வில்லன் கேரக்டரை எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ளே வந்துடுது. ஒரு படம் பார்க்கும்போது நம்ம படத்தோட கேரக்டரோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு உணர்வை அந்த படம் நமக்குள்ளே கடத்தணும். உதாரணத்துக்கு அந்த கேரக்டரோட எமோஷன், காமெடி, இல்லை கோபம், அனுதாபம் ஏதோ ஒரு உணர்வை கடத்தினா தான் நாம் அந்த கேரக்டரோட அட்டாச் ஆக முடியும். இதில் டெக்குக்கும் தியாவுக்கும் இடையில் நடக்கிற கான்வர்சேஷனில் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பிரெடேட்டரோட கேரக்டராக இருக்கும் அது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. டெக் கேரக்டர் அங்கே இருக்க காட்டோட அபாயத்தை, அங்கே இருக்க ஆபத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரி கதையில் கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் சூப்பரான ரைட்டிங். படத்தோட மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. நல்ல டால்பி சிஸ்டம் இருக்கிற தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு பிரெடேட்டர் படத்தில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போம், ஃபஸ்ட்டு நல்ல ஆக்ஷன் சீன்ஸு, பிரெடேட்டர் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட்டான வெப்பன்ஸு, அங்கே இருக்க காடு, அமானுஷ்யமான அந்த இடம், நல்ல கிராஃபிக்ஸு, இதெல்லாம் தான். இது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. அப்போ நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே இருந்தால் சர்ப்ரைஸு, த்ரில் அப்படின்னு எதுவும் இருக்காதுல்ல. அதுக்கு தான் பிரெடேட்டரோட கேரக்டரில் இவங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு அர்னால்டு நடித்த பிரெடேட்டர் படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இப்போது தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு.